பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். சொற்ப காலமாக இந்த சிலுவை நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் பிரசங்கித்து கொண்டு வந்தேன். அதற்கு காரணம், அநேகமான கிறிஸ்தவர்கள் துரதிர்ஷ்டவசமாக சிலுவை பற்றிய செய்தியை அறவே அறியாதவர்களாக இருக்கிறபடியினால் அப்படி செய்வது எனக்கு பொருத்தமாக கண்டது. இப்போ அதை நான் செய்து முடித்து கடைசியில் இந்த மிக முக்கியமான நோக்கம் என்ன நோக்கம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் இந்த சிலுவையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மிக முக்கியமான நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களை பிரசங்கிப்பதே என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதற்காகத்தான் நான் சில விஷயங்களை எடுத்து தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி சிலுவையை பற்றி ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு அஸ்திவாரத்தை நான் போட்டிருந்தேன். கடைசியாக நாங்கள் ரோமர் புஸ்தகத்தை பார்த்தோம். அந்த ரோமர் புஸ்தகத்தில் ரோமர் 1ஆம் அதிகாரம் வரை அதிகாரத்தில் தொடங்கி 16ஆம் அதிகாரம் வரையும் அதில் உள்ள முக்கியத்துவங்கள், அதனுடைய தாற்பயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மிகவும் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை தொடங்குவதற்கு கர்த்தர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார் என்றதற்காக நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள நாங்கள் இப்பொழுது இறங்குகிறோம். ரோமர் 6னுடைய நோக்கம் சுருக்கமாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை பவுல் அப்போஸ்தலருக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருந்தார். அவர் அதை எங்களுக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தந்திருக்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறியாமல் ஒரு மனுஷன் ஒரு காலமும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்கலாம், அவன் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்தானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுகிறவனாக இருக்கலாம், மற்றது பல்வேறு விதமான ஆவிக்குரிய வரங்களை அவன் பெற்றவனாக இருக்கலாம், பெருமூழியக்காரனாக இருக்கலாம். ஆனால் ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரியவில்லையா இருந்தால் அவன் ஒரு பொழுதும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ இயலாது. அப்போ இது பற்றிய விவரம் பவுல் அப்போஸ்தலருக்கு ரோமர் 7:24 நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார்? அப்ப ரட்சிக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலர் சகலதையும் பெற்றிருந்தார். தேவன தரிசனத்தில் கண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
தரிசனத்தில் கண்டிருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவிக்குள்ள ஞான ஸ்நானம் செய்யப்பட்டார், ஆவிக்குரிய வரங்களை பெற்றார், அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டார். இன்னும் எத்தனையோ விஷயங்களை அவர் பெற்று அவர் பிரசங்கத்தையும் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் இந்த ரோமர் 7:24 அவர் தன்னுடைய வாயினால சொன்னார். அதென்ன ரோமர் 7:24? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று ஒரு மனுஷனை பவுல் அப்போஸ்தலர் தேடினார். அந்த மனுஷன்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிப்பாட்டை அவருக்கு கொடுத்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது எப்படி என்ற விவரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விவரத்தை பவுல் அப்போஸ்தலர் எங்களுக்கு ரோமர் 6 தந்திருக்கிறார். அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் ரோமர் 6 பற்றி நாங்கள் அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கடந்த செய்தியில் நாங்கள் பார்த்தோம். ரட்சிக்கப்படாமல் பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு காலமும் வாழ முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நுழைய வேணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் கடந்த செய்தியில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவியின் ஜெபத்தை நான் உங்களுக்கு எடுத்து உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கு நாங்கள் நேரடியாக ரோமர் 6 நாங்கள் வருகிறோம். இப்போதான் சரியான பொருத்தமான நேரமானபடியினால் ரோமர் 6:1 நாங்கள் போகிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ரோமர் 6:1 பார்ப்போம். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இதை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இப்பொழுது நாங்கள் நேரடியாக ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். இந்த ஜெபம், அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்திரம், ஓ கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய தேவனே உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் அபிஷேகிக்க வேணுமென்றும் அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமென்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியேனையும் அபிஷேகித்து வழி நடத்த வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். மறுபடியும் அந்த வேத வாக்கியத்துக்கு வருவோம். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் ரோமர் 6 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எழுத சொன்னதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் எழுதினார் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதற்கு நாங்கள் ஒரு தலையங்கம் கொடுப்போம். பாவ சுபாவம், சின் நேச்சர்,
என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்துக்கு தலையங்கம் கொடுக்கிறது பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கிரேக்க மொழியில் நாங்கள் மூலப்பாசையாகிய கிரேக்க மொழியில் இந்த வேத வாக்கியம் இன்னும் சற்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படியா இருந்தால் அதை நான் வாசிக்கிறேன், அதை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம், அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்முடைய தமிழ் வேதாகமத்திலும் ஈவன் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் வேதாகமத்திலையும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? ஆனால் மூலப்பாசியாகிய கிரேக்க மொழியை நாங்கள் பரிசீலனை செய்யும் பொழுது அங்கு வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஆகையால் என்ன சொல்லுவோம், அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அதிகமான ஆங்கில பைபிள்களில் வேதாகமத்தில் அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு பைபிளில் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலேயே சரியான முறையில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பைபிள் என்னன்னு சொன்னால் யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள். மறுபடியும் சொல்லுகிறேன், யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள். அப்போ அந்த வேதத்தை அந்த தமிழ் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது எப்படி எழுதியிருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு பார்ப்போம். வாட் தென் ஷால் வி சே, வாட் தென் ஷால் வி சே, ஷால் வி continue in the sin that the grace may abound, that the grace may abound. திருப்பி இன்னொருக்கா நான் அதை வாசிக்கிறேன். What then shall we say? Shall we continue in the sin that the grace may abound? என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இதில் அப்போ என்ன இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, கிருபை என்று இருக்கிற இடத்துல அந்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அந்த பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நோமலாக திருப்பி இன்னொருக்கா நாங்கள் அதை பார்ப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ அந்த கிருபை என்ற இடத்துல அந்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலே என்ற இடத்துல அந்த பாவத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபைக்கும் பாவத்துக்கும் முன்பாக அந்த என்ற ஒரு வாக்கியம் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அதனால் அந்த அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுவோம். அப்போ என்ன காரணத்திற்காக தமிழ் வேதாகத்தில் அந்த மாதிரி அந்த என்ற சொல்ல பாவிக்காமல் விட்டார்கள்? அதே மாதிரி கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ஸ் பைபிளிலையும் தி என்று சொல்லி அவர்கள் பாவிக்காமல் விட்டார்கள் என்பதற்கு காரணம் எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒன்று மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியும், அந்த சொல்ல பாவிக்காமல் விட்டதனால ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் ஆவிக்குரிய பொருளை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் போனார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், அதனுடைய தாற்பயத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் போனார்கள் என்பதையும் அதன் நிமித்தம் சாத்தான் அந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அநேகமான கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்கி இருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது. மறுபடியும் இதனை சொல்லுகிறேன், அதாவது
பரிசுத்த வேதாகமம் தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த என்று சொல்லி சொல்லப்படவில்லை. அந்த கிருபை, அந்த பாவம் என்று சொல்லப்படவில்லை. அதே மாதிரி கிங் ஜேம்ஸ் வேர்ஷனை நாங்கள் பார்க்கும் பொழுது தி கிரேஸ், தி சின் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வேறு ஒரே ஒரு பைபிளில், ஆங்கில பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள். அப்போ அந்த பைபிளில் மட்டும் அந்த என்ற சொல்லு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் மூலப்பாசியாகிய கிரேக்க பாஷையில் தெளிவாக அந்த என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன காரணத்துக்காக தமிழிலே அதை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணவில்லையோ, பட் அதே மாதிரி ஆங்கிலத்திலே கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணவில்லை என்ற அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரவில்லை. ஏனென்று சொன்னால் அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியும், அது என்னென்று சொன்னால் அந்த வார்த்தை, அந்த பாவம், அந்த கிருபை என்ற அந்த சொல்லிலே அந்த ஒரு வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ எந்த மனுஷனும் வேதத்தை வாசிக்கும் பொழுது பாவம் என்று சொல்லும் பொழுது பாவ செயல்களைத்தான் அவர்கள் கவனத்துக்கு எடுப்பார்களே தவிர இன்னொரு பாவம் இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு காலமும் அதை தேட மாட்டார்கள். அப்போ அந்த பாவம் என்று சொல்லும் பொழுது பாவ சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஆவாமனுடைய பாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஜென்ம சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, கேடான பாவம் என்று சொல்லி அந்த பாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஆவாமில் இருந்து மனுஷ குலத்துக்குள்ள கொள்ள நோயாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே முட்சென்ற அந்த பாவத்தை பற்றித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவம் மனுஷனுடைய பிரச்சனை, அந்த பாவம் மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை, அந்த பாவம். அப்போ அந்த டிரான்ஸ்லேஷனில் அந்த பாவம் என்று சொல்லாமல் வெறுமனே பாவம் என்று சொல்லி இருக்கிறபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனை வாசிக்கும் பொழுது பாவ செயல்களை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசித்தார்களே தவிர வேறு ஒரு பாவத்தை இங்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அறிய முடியாமல் போய்விட்டது. ஆனபடியால் அந்த தவறினால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கிறிஸ்தவர்கள் பாவ சுபாவத்தை பற்றி அவர்கள் அதை பற்றி அக்கறை செலுத்தவில்லை. மற்றது அந்த பாவம் என்று சொல்லப்பட்டது ஆதாமனுடைய பாவத்தை பற்றியது, அது ஜென்ம சுபாவத்தை பற்றியது என்று சொல்லி அவர்கள் அறியாமல் வெறுமனே பாவ செயல்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருப்பதன் மூலம் அந்த சொல்லிலே இருக்கிற தாற்பயத்தை அவர்கள் அறியாததன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்களை சாத்தான் முற்றும் முழுதுமாக நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறான் என்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். அப்போ இந்த என்னென்று சொன்னால் அந்த ஒரு சொல்லின் மூலம் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? மனுஷருடைய பிரச்சனை அந்த பாவம். அப்போ பாவ செயல்கள் அல்ல பிரச்சனை, மனுஷனுக்குள்ள வேறாக இருக்கிற அந்த பாவம். ஆவாமில் இருந்து அவனிடத்தில் கொள்ள நோயாக வந்த அந்த பாவத்தை பற்றியே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அதுதான் மனுஷ குலத்தின் பிரச்சனை. அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியதுதான் மனுஷ குலத்தின் பிரச்சனையே தவிர பாவ செயல்களை அல்ல. அந்த பாவம் இருக்கும் தனையும் பாவ செயல்களை இருதயத்திலே இருந்து அந்த பாவம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும். அப்ப பாவ சுபாவத்துக்கு நாங்கள் கட்டுப்பாடு, பாவ சுபாவத்தை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது என்பதே மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை. அதை பற்றி தான் இங்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அதே நேரம் இந்த வேத வார்த்தை வந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வேத வாக்கியம், அதாவது சுருக்கமாக ரோமர் 6ஆம் அதிகாரம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அதை வெளிப்படுத்தினது என்று சொல்லி ஏற்கனவே கலாத்தியர் 1:11-12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேணும். கலாத்தியர் 1:11-12 நாங்கள் பார்ப்போம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என கூறியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த விஷயம் என்னவென்றால், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிகள் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த வெளிப்பாட்டை பற்றித்தான் கலாத்தியர் 1:11-12 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இது எனக்கு வெளிப்பாடாக தரப்பட்டது. அப்போ யாருக்கு சொல்லுகிறார் என்று சொல்லிக்க உலகத்துக்கு அவர் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களுக்கே அவர் அதை சொல்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கலாத்தியர் 1:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த வெளிப்பாட்டை தெளிவாக கொடுத்திருந்தார். அப்போ நாங்கள் ஒரு அந்த வசனத்தை விவரமாக பார்ப்போம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். அப்போ அந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலர் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்போ அவர் அதை சொல்லும் பொழுது என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது பேதுருவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், மற்ற அப்போஸ்தலர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் மட்டும் குறிப்பாக என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அதிலே இருந்து தெளிவாக தெரிகிறது என்ன மாதிரி என்றால், மற்ற அப்போஸ்தலர்களுடைய சுவிசேஷத்தை விட இது சற்று வித்தியாசமானது என்பதை நாம் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அதை தெளிவாக சொல்லுகிறதற்காக என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்ப என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் என்றால், 1 கொரிந்தியர் 1:23 நாங்கள் பரிசீலனை செய்யும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று தெளிவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23 போவோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். மறுபடியும் அதனை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:23 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லி இருக்கிறது என்னவெனில், என்னால் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் அது என்ன சுவிசேஷம், அதை 1 கொரிந்தியர் 1:23 அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்களோ என்று அவர் சொல்லும் பொழுது நான் மட்டுமல்ல, என்னோடு இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள், என்னோடு இருக்கிற மற்ற ஊழியக்காரர்களும் நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மற்றவர்களுடைய சுவிசேஷத்தை விட வித்தியாசம் மானது. அப்ப என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார்.
அப்போ கவனமாக பாருங்க என்ன மாதிரி என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த சுவிசேஷம். அப்போ பவுலப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:23 அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிக்கிறது இல்லை. மனுஷனுடைய ரட்சிப்புக்கு நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். மனுஷனுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். மனுஷனுடைய பரிசுத்தத்துக்கு நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்படியாயிருந்தால் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று பவுலப்போஸ்தலர் சொல்கிறது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இது மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சிலுவையை பற்றிய செய்தி இல்லையா இருந்தால், அப்போ என்னால் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் என்ன? 1 கொரிந்தியர் 1:23 சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ மனுஷர்கள் இந்த சுவிசேஷத்தை தரவில்லை. அப்போ அறிய வேண்டியது, சிலுவை அல்லாத எந்த சுவிசேஷமும் மனுஷரால் ஏற்படுத்தப்படுகிற சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். மறுபடியும் சொல்கிறேன், மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ சிலுவை அல்லாத, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அல்லாத வேறு எந்த செய்தியும் மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்டதே தவிர அதற்கும் தேவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதையே அவர் இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறார். இதை பற்றி தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். மறுபடியும் இந்த வசனத்தை நான் பார்க்க போகிறேன். கலாத்தியர் 1:11-12 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று தெரிவிக்கிறேன். அப்போ என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் என்ன என்பதை 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அப்போ என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அது மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்லாத வேற எந்த விதமான செய்திகளாக இருந்தாலும் அதற்கும் தேவனுக்கும் ஒரு விதமான தொடர்பும் இல்லை. அது மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக இங்கு சொல்லியிருக்கிறார். அடுத்தது 12வது அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. அப்போ அவர் சொல்லுகிறது என்னம்மா அது என்றால், இந்த பூமியிலே இருக்கிற எந்த மனுஷரும் எனக்கு அதனை பிரசங்கிக்கவில்லை. இதை பற்றி நான் தெளிவாக அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.